நம்ம காசை கொடுத்து ரீல்ஸை பார்க்கல, நம்முடைய கவனத்தை கொடுத்து ரீல்ஸை பார்க்குறோம். அப்போ எல்லா நேரத்திலையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை என்கிட்டேருந்து எனக்கே தெரியாமல் எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையில்லாத விஷயங்களையும் என்ன அழிக்கக்கூடிய விஷயங்களையும் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை கெடுக்கிற பல விஷயங்களையும் எனக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு லிமிட்டே கிடையாது. இதுதான் இதனுடைய முக்கியமான டேஞ்சரே. இப்படி நம்முடைய கவனத்தை எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு இன்ஜினியர் சராசரியாக 6 நிமிஷத்துக்கு ஒருத்தர தங்களுடைய சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் அப்ளிகேஷனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒன் டைம் அவங்க அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸ்க்கு திரும்ப அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு 23 நிமிஷம் தேவைப்படும். ஸோ சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷனில் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் பார்த்த வேலையை திரும்பவும் அதே கவனத்தோடு நான் பார்க்குறதுக்கு எனக்கு 23 நிமிஷம் ஆகுது. இங்கே என்னுடைய கவனமும் போகுது, என்னுடைய நேரமும் போகுது. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க்கில் டீப் ஃபோக்கஸோட முழு கவனத்தோடு என்னால் வேலை பார்க்கவே முடியாது. ஸோ இதனால் அதிகமாக மிஸ்டேக் நடக்கும், அதிகமான டயர்டான மாதிரி சீக்கிரமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்முடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், நம்முடைய க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே நம்முடைய கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸை கெடுக்கிறதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள்.